சரி நான் போய் துணியை காய போட்டு வந்துடுறேன். சரிம்மா போமா, துணி காய போட்டு விட்டோம். நீ மேன்ஸ் வாஷ் பண்ற. ஏன் வா எவ்வளோ வாஷ் பண்ற காத்தாகும். இது என்ன தெரியுது அவனுக்கு? பா ஃப்ரிட்ஜ் நான் பார்த்தது இல்லையா? இதை போய் கூட்டு வந்து காட்டு. நீ பார்த்துருப்பேன் பாரு, திறந்துற பாரு. இம்புட்டூன்னு ஒரு கிண்ணம் ஒன்று இருந்துச்சு உள்ள. எப்போ வச்சது? எந்த வருஷம் வச்சதுன்னா தெரியல. ரொம்ப வருஷமா உள்ள இருக்க மாதிரியே நான் பாக்குறப்ப இவங்க சட்னியை காப்பாத்துறாங்க. என்னம்மா அப்பம் பண்ற எதுவுமே சரியில்லை பாத்துக்க. என்ன சொல்லாம கொள்ளாம அவர் வாட்டி கிளம்பி திருதுப்புன்னு வெளியே போயிடுறாரு. நான் குளிச்சுட்டு இருக்கேன் பாத்ரூம்குள்ள. அவர் வீட்டை வந்து விட்டு அவர் வெளியே போய் உள்ள பூந்து இருக்கிறத பூரா அள்ளிட்டு போயிட்டா நான் என்ன பண்றது? ஏதோ ஒரு ஞாபகம் இல்லாம போயிருப்பாருமா அவரு. அவருக்கு ரொம்ப கோவம் அதிகமாயிருச்சு. எனக்கு தெரிஞ்சு பிபி ஏறி இருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஒன்னே கூட கை வைப்பாரு தோடுக்கு மேல வளர்ந்தேன். எனக்கு தெரியாதுப்பா. என்னப்பா அடுத்த நாள் நீங்க வந்துட்டீங்களா? சொல்றத கேள்றா. சரி சொல்லுங்க. எங்க அம்மா என்ன பண்றா? லெமன் சோறு பழைய சோறு இருந்துச்சுன்னா சமைக்கவே மாட்டேங்கிறேன். வெறும் ரைஸா சமைத்தா சுகர் ஏறி போயிருமே. அப்புறம் சுகர் ஏங்க ஏறி போச்சு? நீ வாட்டின் சரியா போன்னு நேற்றுக்கலாம். அம்மா உங்க அம்மா இருக்காளே கோயிலுக்கு போவா வீட்டுக்கு வா. சும்மா கம்ப்ளைண்டா பண்ணிட்டு இருக்காதீங்க. நான் இதுக்கு தான் வந்தானா? கம்ப்ளைண்ட் நிறுத்துங்கப்பா. தெரிஞ்சு நையினே 2 பேரும் வயசானதுக்கு அப்புறம் பொறுமையா இல்லை. இவ்வளவு கூடுது மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி பொறுமையா இல்ல அவனுக்கு. இப்படி இடத்துல வேலை என்ன சம்பவம்? இப்ப நான் தப்பா ஆயிட்டேனா?